விடாமுயற்சி வித்தியாசமான முயற்சியா வீணா போன முயற்சியா? இந்த கதையில அஜித் நடிச்சிருக்கணுமா வேணாமா? விடாமுயற்சி படத்துடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத டீடைல்டா பார்த்துருவோமா? மகள் திருமணி இயக்கத்துல அஜித், அர்ஜுன், ரெஜினா, த்ரிஷா அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் நடிச்சு வெளியேறுக்கிற படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்துடைய கதை ரொம்ப சிம்பிளான கதை தான். ஒரு ஊர்ல அஜித்தும் த்ரிஷாவும் ரொம்ப சந்தோஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா சொன்னோம் அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலை தான் த்ரிஷா பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது. அதுக்கப்புறமா குழந்தையை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற சூழல் அவங்களுக்கு ஏற்படும் போது ரெண்டு பேருமே மன அழுத்தத்துக்குள்ள போறாங்க. அதன் காரணமாக அவங்களுக்குள்ள இருந்த இந்த லவ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதன் காரணமாக ஒன்னா இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறமா இது போதும், இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு த்ரிஷாவே டைவர்ஸ் கேட்குற அளவுக்கு போய் சேருது. அதுக்கு காரணம் இந்த கேப்ல பாத்தீங்க அப்படின்னா த்ரிஷாக்கு இன்னொருத்தர் மேல காதல் வருது, அஃபேரா மாறுது. அதன் காரணமாக தான் விவாகரத்து கேட்குறாங்க த்ரிஷா. த்ரிஷா டிவோர்ஸ் கேட்டுட்டாங்க. அஜித் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்க்குறாரு. கடைசியா சரி ஓகே, நீ உங்க அம்மா வீட்டுக்கு தானே போற, நான் உன்னை கூப்பிட்டு போறேன், ஸோ கடைசியா எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்படி போகும்போது தான் திட்டமிட்டு சில பேர் சூழ்ச்சி பண்ணி த்ரிஷாவை கடத்துறாங்க. அஜித்துக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, ஒய்ஃபுக்கு என்னாச்சு, ஒய்ஃப் போனாங்களே என்னாச்சு அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருக்கிறாரு. அப்படி மனைவியை தேடி போன அஜித்துக்கு இன்டர்வல் பிளாக்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. கடத்தினவங்க யாரு, கடத்தினவங்களுடைய நோக்கம் என்ன, கடைசியில த்ரிஷாவை அஜித் காப்பாத்தினாரா இல்லையா, ரெண்டு பேருமே சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் மீதம் இருக்கிற கதை. இதுல அர்ஜுன், ரெஜினா இவங்க ரெண்டு பேரும் யாரு, எதுக்காக அஜித் த்ரிஷா வாழ்க்கைக்குள்ள இவங்க வர்றாங்க, இவங்களுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது ஒரு டிஃபரெண்டான ரூட்ல போய் அப்படியே சேருது. படத்துடைய கதையை சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு பிரேக் டவுன் படத்துக்கு பிரேக் டவுன் போட்டிருந்தோம். ஸோ இந்த படத்தை பார்க்குறப்ப அந்த பிரேக் டவுன் படத்துடைய அம்சத்தோடு தான் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் ஒத்து போகுது. ஆனால் அதே மாதிரி எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் டியூரேஷனை ஏற்றிருக்கிறாங்க. அதாவது அந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான் வரும், இது 2.5 மணி நேரம் வருது. ஆனால் நேரத்தை கூட்டினது போல கொஞ்சம் சுவாரஸ்யத்தையும் கூட்டியிருந்தா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே இப்போ அஜித் படத்துக்கு போகிறோம் அப்படின்னா அப்பா ஒரு கமர்ஷியலான படம் இருக்கும், இல்லாட்டி ஒரு மாசான படம் இருக்கும், ஸ்லோ மோஷனில் கெத்தாக நடந்து வருவார், அந்த ஃபைட் சீனு, அந்த டான்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு போகலாம் இல்லையா. ஆனால் இந்த படத்தில் அது எதுவுமே இருக்காது. ஸோ இதை பார்க்குறப்ப அஜித் படம் அப்படிங்கிற ஃபீலிங்கே வரலை. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது படத்துடைய பிஜிஎம் தான். ஏன்னா அனிருத்தோடைய மியூசிக் எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவாக தான் நம்ம சொல்லுவோம், அவ்வளோக்குள்ள நல்லா இருக்கும். ஆனால் ரீசெண்டாக இந்தியன் 2 படத்துடைய ஸ்கோரும் சரி, இந்த படத்துடைய பிஜிஎம்மும் சரி ரொம்ப கவரல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ஒன்று கண்டிப்பாக சொல்லணும், பிஜிஎம்மை பற்றி என்ன சொன்னாலும் பாடல்கள் தரமாக இருந்துச்சு. குறிப்பாக சவடிக்கா பாட்டாக இருந்தாலும் சரி, அந்த பத்திக்கிச்சு பாட்டாக இருந்தாலும் சரி, பாடல் தாறுமாறா இருந்துச்சு. தியேட்டரில் கேட்குறப்பவே நல்லா இருந்துச்சு. நார்மலாகவே ஒரு படத்தில் வில்லன் பவர்ஃபுல்லாக இருந்தால் 2 விஷயம் நடக்கும். இந்த படத்தில் அர்ஜுன் இருக்கார் இல்லையா, ஒன்று கடைசியில் அவர் திருந்திரணும், இல்லைன்னா ஹீரோ கையால் சாகாமல் இல்லை நான் பண்ண தப்புக்கு நானே செத்துறேன் அப்படின்னு சொல்லிடுவார், இல்லைன்னா ஒரு கெத்தாவே அவர் இறந்துருவார் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஃபார்ம்லா இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் படத்தை கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரியான சூழலை உண்டாக்குது. ஏகேவை பற்றி சொல்லியே ஆகணும். பொதுவாக அவர் மாதிரியான அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான கதையை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது.
மினிமம் கேரண்டியா என்ன இருக்கணும் படத்துல ஒரு 4 ஃபைட் கலர்ஃபுல்லா வைங்க, 4 பாட்டு செட்டு போட்டு எடுங்க, காமெடிக்கு இவரை போட்டுருங்க அப்படின்னு ஒரு மினிமம் கேரண்டி படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் மசாலாவை தூவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்துடைய கலரே ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. குறிப்பா ட்ரெய்லரை பார்த்துட்டு ஹாலிவுட் ஃபீல் கிடைச்சிச்சு இல்லையா, இந்த படத்தை பார்க்குறப்பையும் கிட்டத்தட்ட அதே ஃபீல் தான் கிடைச்சிருக்கு தியேட்டர்ல. ஏன்னா எங்கேயுமே அவருக்கான ஸ்லோ மோஷன் காட்சிகள் கிடையாது, பில்டப் எல்லாம் கிடையாது. ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை விட்டுட்டு இந்த மாதிரி படத்தில் நடிக்கிறது உண்மையாவே ஆச்சரியமான விஷயங்கள் தான். படத்துடைய சினிமோட்டோகிராஃபரை பற்றி சொல்லி ஆகணும். ஓம் பிரகாஷ் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு ஃப்ரேமுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நிறைய பேர் அஜர்பைஜானுக்கு போயிருக்க மாட்டோம், ஆனால் அந்த காட்சியை ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாங்க. படக்குழுவை சார்ந்த நிறைய பேர் இன்டர்வியூஸில் சொல்லும்போது கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும், காலையில் ஒரு மாதிரி இருக்கும், சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் விஷுவலாக பார்க்குறப்ப எல்லா இடமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கேயுமே இது வேற மாதிரி இருக்கு அது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு கலரிங்கு பக்காவாக இருந்துச்சு. அதே போல ஆக்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். த்ரிஷா வர்ற சீன்லாம் அவ்வளோ கிளாப்ஸாக இருக்கு. ஏன்னா அந்த கல்யாண பொண்ணு மாதிரி சில இடத்துல வர்றாங்க. உண்மையாகவே 20 வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. தியேட்டரில் நிறைய பேர் அவங்களுக்கு கைத்தட்டி வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆக்ஷன் கிங்கு ஃபைட் சீனில் அவ்வளோ செம்மையாக பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்படியே ஈஸியாக பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாரு. அவருக்கு அப்படியே கம்பெனி கொடுக்குற மாதிரி ரெஜினா நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக ஆரவ் நல்லா பண்ணியிருந்தாரு. நிக்கில் நாயர் அப்படின்னு எல்லாருமே அவங்கவுங்க ரோலை கச்சிதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கடைசியாக படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படத்தை பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம்தான், அஜித் படத்தை ஏன் பண்ணி நீங்கள் போனீங்க, அதாவது பில்லா மங்காத்தா ஆரம்பம் அப்படின்னு நினச்சி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைட்டாக சர்க்கிள் இருக்கும். ஆனால் மகள் பிரிமணி படத்தில் ஒரு புதுமையான கதாபாத்திரத்தில் ஏகே நடிச்சிருக்கிறாரு. அதை பார்க்க போனோம் அப்படின்னு ஆசையாக போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது.